श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे प्रपद्येतं गिरिं प्रायः श्रीनिवासानुकम्पया इक्षुसारस्रवन्त्येव यन्मूर्त्या சர்க்கராயிதம். சிவபதியான பகவான் திருவேங்கடமுடையானுடைய தயா குணங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். சுவாமி தேசிகன் எல்லா குணங்களிலுமே சேர்த்தா தயைன்ற ஒரு குணத்தினாலதான் பகவானுக்கு மற்ற குணங்களுக்கே ஏற்றம் அப்படின்னு தயையே மங்களாசாசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கார். ஆச்சரியமாக திருவேங்கடமுடையான் எப்பேற்பட்ட பகவான் உபய விபூதி நாயகன். ஆனா அவர்கிட்ட நம்மளால நெருங்க முடியும் அப்படின்னா, அவருடைய அனுகிரகம் கட்டாட்சம் நமக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமே தயை அப்படின்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணிட்டே வர்றார். அதுல போன வாரம் 27வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 28வது ஸ்லோகம். கருணே துரிதேஷு மாமகேஷு பிரதிகாராந்தர துர்ஜயேஷு கிண்ணஹ கவச்சாயிதயா த்வயைவ சார்கி விஜயஸ்தானமுபாஸ்ருதோ விஷாத்ரிம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ஸ்லோகங்கள்ல நம்ம பார்த்தோம், சுவாமி தேசிகன் அற்புதமாக சொன்னார், தயையே உமக்கு தயை இல்லையா, என்னுடைய பாப்பங்கள் எல்லாம் புசுக்கிறியே அப்படின்றார். அப்பேற்பட்ட பாப்பங்கள் எல்லாம் புசுக்கக்கூடியவர் இந்த தயை அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் இந்த இடத்துல சொல்றார், கருணே துரிதேஷு மாமகேஷு, கருணையே கருணே தயாதேவியே என்னுடைய பாப்பங்கள் அதிகம். ஏன்னா இங்க கர்மவசத்தினாலே இருக்கிறதுனால என்னுடைய பாவங்கள் அதிகம். அப்ப பகவானுக்கும் நம்மளுக்கும் யுத்தம் நடக்கிறதாம். யுத்தத்துல நம்ம எப்படி அம்புகள் வீசுவோமோ, நம்ம கிட்டேந்து நம்ம என்ன வீசுறோம்னா நம்மளுடைய கர்மாவையும் நம்மளுடைய பாவங்களான அன்புகளை பெருமாள் மேல நம்ம வீசுறோம். பிரதிகாராந்தர துர்ஜயேஷு கிண்ணஹ, அதுக்கு பிரதியஸ்திரத்துக்கு போட முடியாம பெருமாளே தவிக்கிறாராம், சோர்ந்து போயிட்டாராம். ஏன்னா எல்லா அஸ்திரத்துக்கும் ஒரு பிரதியஸ்திரம்னு உண்டு. நாகாஸ்திரம் போட்டனா அதுக்கு பதிலாக கருடாஸ்திரம் போடுவா. அப்ப அது பிரத்தியஸ்திரம் அந்த அஸ்திரத்தை ஜெயிக்கக்கூடியதா இருக்கணும். ஆனா நம்ம பண்ற பாவங்களான அஸ்திரங்களுக்கோ பெருமாள் தவிச்சு நிக்கிறார், என்ன திருப்பி அஸ்திரத்தை போடலான்னு. ஏன்னா நம்மள வதம் பண்ணணும்னா அது ரொம்ப சுலபம். ஆனா இவனை பாபத்தை போக்கி இவனை நம்ம அவனை நம்ம சரணத்துல சேர்த்துக்கணும்னு நினைக்கும் பொழுது அப்ப இதுக்கு என்ன பிரதி அஸ்திரம் போடணும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறான். ஆனா பகவான் எது கூட வந்ததுன்னா, கவச்சாயிதயா த்வயைவ சார்கி, சார்கம் வில்லு போன்றது கூட அதை வச்சு கூட ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா கவச்சம் தயை அப்படின்ற ஒரு கவச்சத்தோட பகவான் இருக்கிறதுனால நம்ம போட்ட எல்லா அஸ்திரங்களும் அந்த கவச்சம் தாங்கிட்டு பெருமாளுக்கு ஒண்ணுமே ஆகாத மாதிரி அவரை ஜெயிக்க வைக்கிறதாம் அந்த கவச்சம். ஏன்னா எப்படி கர்ணன் கவச்ச குண்டலத்தோடையே பிறந்தான் அப்படின்ட்டு நம்ம சரித்திரம் பார்த்திருக்கோம். அதனாலதான் கர்ணனை ஜெயிக்கவே முடியல அர்ஜுனனால. கடைசியில கண்ணனே போய் அந்த கவச்சத்தை பிராமண ரூபத்துல போய் கவச்சத்தை வாங்கிண்டேர் அப்படின்னு கேள்விப்பட்டோம் இல்லையா. ஒரு கவச்சம் இருக்கிறவாளுக்கு யுத்தத்துல எந்த ஒரு ஆயுதம் போட்டாலும் அதை வச்சு அவ சமாளிச்சிருவா. அந்த மாதிரி நம்ம பண்ற இந்த பாவங்களான அஸ்திரங்களுக்கு பகவான் என்னன்னா கருணை அப்படின்ற கவச்சத்தை சாத்திண்டு வந்ததுனால அந்த கவச்சமானது அந்த நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அதுவே நிறுத்திடுறதாம். பெருமாளுக்கிட்ட நம்மளுடைய பாவத்தை சேர்க்காத மாதிரி இருக்கிறதுனால பகவான் நம்ம மேல அவ்வளவு தயையோடு என்னைக்குமே அவர் இந்த யுத்தத்துல அவரே ஜெயிக்கிறார். அதனால விஜயஸ்தானம் உபாஸ்ருதோ விஷாத்ரிம், அந்த விஷாத்ரி மலையிலே திருவேங்கடமுடையான் இருக்கிற இடம் விஜயஸ்தானம். அந்த விஜயஸ்தானத்துல என்னைக்குமே அவர் இருக்கார். அதுக்கு காரணமானது அந்த தயை அப்படின்ற அந்த கவச்சமே அப்படின்ற இந்த சுவாமி தேசிகருடைய மங்களாசாசனம். நம் பாவத்தை ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒரு நாள் 2 நாள் பண்ண பாவம் இல்ல, பல யுகங்களாக அனாதி காலமாக பண்ணிட்டு இருக்கோம். என்ன பெருமாள் நமக்காக அனுகிரகம் பண்ண இங்க அவதாரம் பண்ணிட்டு வந்தாலும் எத்தனை பேர் நம்ம பெருமாளை தூஷிக்கிறோம், பெருமாள்னே ஒருத்தர் இல்லை அப்படிங்கிறோம். சில பேர் போஸ்டர்லாம் கீழ்ச்சி போடுறா, கல்லு தூக்கி போடுறா, அப்படி எவ்வளவோ இந்த நாட்டுல நடக்கிறது. இருந்தாலும் பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு இருக்கேன்னா அந்த தயைன்ற கவச்சம் இருக்கிறதுனாலே தான் அப்படின்னு சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக இங்க மங்களாசாசனம். அந்த அஸ்திரங்கள் கர்மாஸ்திரம் பாபாஸ்திரம் அப்படின்றதுக்கு எதிரஸ்திரமே கிடையாது.
பகவானுடைய தயை அப்படின்ற கவச்சம் அதை தாங்கினாத்தான் உண்டு அப்படின்றது இங்க ரொம்ப ஆச்சரியமாக மங்களாசாசனம். அடுத்த 2 ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். இது நைத்தியானிக சந்தானம் அப்படின்னு சொல்லுவா. இது தினமுமே நம்ம சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம். ஆச்சரியமான ஸ்லோகம். இங்க வந்து மயி திஷ்டதி துஷ்கிருதாம் பிரதானே மிததோஷான் நிதரான் விசின்வதி த்வம் அபராத குணைரபூர்ண குக்ஷிஹி கமலா காந்ததயே கதம் பவித்ரி அப்படின்னு ஆச்சாரியர்கள் சில வாட்டி தன்னைத்தானே பாப்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுடைய தயைய எடுத்து சொல்ல இப்பேற்பட்ட ஸ்லோகங்கள் மங்களாசாசனம் பண்றான். ஆனா அது ஆச்சாரியர்களுக்கு அது படுமா அப்படின்னா அது பெருமாளுடைய குணத்தினால அவ அப்படி சொல்றா. ஆனா உண்மையிலேயே அடியேன போல பாவிகளுக்கு தான் இந்த ஸ்லோகம் அது நித்தியமே சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். எப்படின்னா மயி திஷ்டதி துஷ்கிருதாம் பிரதானே, அங்க தயாதேவி சொல்ற தயைக்கு வந்து ரொம்ப பசி அப்படின்னா பசி, அதுக்கு ஆகாரம் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆகாரம் இருக்கு இல்லையா? அந்த தயைக்கு வந்து என்ன ஆகாரம்னா நம்ம பண்ண பாவங்களை சாப்பிடுறதுதான் ஆகாரம். அப்போ சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா பாவம் பண்ணவன் கிட்ட போய் அந்த தயாதேவி கருணையை காட்டினா அந்த பசி அடங்குமானா அடங்காது. அப்ப பசி அடங்கிறதுக்கு ஒருத்தர் கிட்ட வரணும்னா எப்பேற்பட்ட பாவங்கள் பண்ணிருக்கணும். அப்ப சுவாமி தேசிகன் தன்னைத்தானே சொல்லிக்கிறார், மயி திஷ்டதி துஷ்கிருதாம் பிரதானே, என்னை விட்டுட்டு எங்கெங்கயோ போகாத, தயைக்கு உமக்கு ஏத்த ஆகாரம் கிடைக்காது. நான் இருக்கேன், நீங்க பாபம் செய்தவன். துஷ்கிருதாம் பிரதானே, பாவங்களிலே செய்தவனிலே பிரதானமானவன் நான். என்கிட்டதான் கத்துக்கலாம் எப்பேற்பட்ட பாவம்லாம் பண்ண முடியும் அப்படின்றது மத்தவா என்கிட்டேந்து கத்துக்கலாம். அவ்வளவு பெரிய பாவங்கள் பண்ணியிருக்கேன், அதிலே பிரதானமானவன் நான். மிததோஷா நிதரான் விசின்வதி த்வம், கொஞ்சம் தோஷம் பண்ணவா, மிததோஷான் மிதம் கொஞ்சமா தோஷம் பண்ணவா கிட்டெல்லாம் போய் நீ இருந்தா என்ன உனக்கு வந்து அந்த உன்னால அந்த தயைக்கு வந்து பெரிய இதுவே கிடையாது. அவனுக்கு வந்து ரட்சிக்கிறதுனால, கொஞ்சம் பாவம் பண்ணவனை ரட்சிக்கிறதுனால உனக்கு ஒன்றும் பெருமையும் கிடையாது, உனக்கு இருக்கிற பசியும் அது ஆறாது. அப்படி இருக்கும் பொழுது என்ன போல ஒருத்தர்கிட்ட தானே நீ வரணும். அபராத குணை அபூர்ண குக்ஷிஹி. அப்போ பசியில ஒரு யானை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த யானை வந்து பசியில இருக்கு. யானையே சாதாரணமா எவ்வளவு சாப்பிடும். அதுகிட்ட போய் ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்தா எப்படி இருக்கும்? அது பசி ஆறுமா? அது சாப்பிடும்போது, அது பசியில சாப்பிடும்போது தொன்னையா பெருசு பெருசா ஒரு கட்டி எடுத்து அது கிட்ட கொடுத்தா அப்படி அப்படியே எடுத்து முழுங்கிடுமோ அந்த மாதிரி அபூர்ண குக்ஷிஹி, கும்பல் கும்பலாக சேர்த்து வச்ச மூட்டை மூட்டையாக பாவங்கள் எங்கிட்ட இருக்கும் பொழுது அது உம்முடைய வயிற்றுக்கு குக்ஷிஹி பூர்ணம் ஆகும். மத்தவா கிட்ட இருக்கிற பண்ண பாவம்லாம் சின்ன சின்னதா இருக்கு. ஏதோ பசியில வந்தவாளுக்கு ரொம்ப நாளா 3 நாள் பசி பட்னியில இருக்கிறவாளுக்கு போய் ஒரு வாழைப்பழம் கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்போ உன்னுடைய பசி ஆறாது. அதனால என்கிட்டே வா. கமலாகாந்ததயே கதம் பவித்ரி, கமலாகாந்தனான ஸ்ரீயப்பதியான பகவான் அவருடைய தயை கதம் பவித்ரி நீ இருக்க, அதுதான் என்னுடைய பாவங்களுக்கு உனக்கு பசி ஆற்றும் அப்படின்றது ஆச்சரியமா இங்க சுவாமி தேசிகன் சொல்றாரு. என்னை விட்டு வேற எங்கேயோ போறியே, கொஞ்சம் கொஞ்சம் தோஷம் பண்றவா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் நீ பார்த்துட்டு வந்தா உமக்கு அது பெருமையும் கிடையாது, அதனால உமக்கு பசியும் மாறாது. அப்போ பாபம் என்ன போல இருக்கிறவன் கிட்டதான் பண்ணணும். எப்பேற்பட்ட பாவங்கள் அப்படிங்கிறது இது வந்து சுவாமி ஆள வந்தாரே அபராத சஹசிரபாஜனம்னு ஸ்தோத்திரத்துல எல்லாம் ஆச்சரியமா எடுக்கிறார். அதுக்கு வந்து வியாக்கியானம் பண்ணும் போதே சுவாமி தேசிகன் பிறப்பாலே ஏற்றம் அப்படின்ற அகங்காரம் நமக்கு இருக்கு. இல்ல நம்ம ஏதோ கொஞ்சம் வித்யை படிச்சுட்டோம், சாஸ்திரம் படிச்சுட்டோம் அப்படின்னா சில பேருக்கு அகங்காரம் வந்துடுறது. அந்த அகங்காரத்தினாலே மத்தவாளை வந்து தூஷிக்கிறா, இவனுக்கு ஒன்றும் தெரியலையேன்னு. அனுஷ்டானம் பண்ண ஆரம்பிச்சவா சில பேர் என்ன பண்றான்னா, அனுஷ்டானம் பண்றான், நான் தான் நீங்க எல்லாம் அனுஷ்டானம் பண்றேன், மத்தவாலாம் சரியாவே பண்றது இல்லை அப்படின்றான். அப்ப அந்த தலகணத்தினால வர நம்ம பாவங்கள் அப்ப வந்து பகவத் அபச்சாரம் பாகவத் அபச்சாரம் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஞானம் நம்மளுக்கிட்டதான் இருக்கு அப்படின்னு தூஷிக்கிறது. சரி, ஆச்சாரியன் கட்டாட்சம் நமக்கு வந்துச்சுன்னா இன்னொருத்தர்கிட்ட போய் உங்க ஆச்சாரியன் ஏற்றம் கிடையாது, எங்க ஆச்சாரியன் தான் ஏற்றம் அப்படின்னு ஆச்சாரிய தூஷணம் பண்றது. அப்படி பல பல தோஷங்கள் பண்றோம். சாஸ்திரமே தெரியாதவன் ஒருத்தன் பாவம் பண்ணா கூட அதுக்கு சின்ன தண்டனை தான். ஏன்னா அது தப்புன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா சாஸ்திரமும் தெரிஞ்சு அது அகங்காரத்துல பண்ற பாவம்ன்றது இன்னும் அதிகம். அப்ப சுவாமி தேசிகன் நீங்க என்ன சொல்றதுன்னா, அப்படின்னா எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சும் ஆச்சாரியன் அனுகிரகம் இருந்தும் இப்படிப்பட்ட சில பாவங்கள் பண்றா இல்லையா,
இதெல்லாம் பெரிய பாவம். அதுவும் பாகவத் அபச்சாரம்ன்றது வந்து ரொம்ப பெரிய பாவம், பண்ணவே கூடாத ஒண்ணு. ஏன்னா பகவத் அபச்சாரம்னா ஒரு ராஜா இருக்கான்னா பெருமாள் தான் ராஜா, சக்கரவர்த்தி. அவருக்கு பிரியமான பசங்கள் அப்படின்றது பாகவதா. ஒரு ராஜா கிட்ட போய் அந்த ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணி உண்மை போல ஒருத்தன் கிடையாது நீர்தான் அப்படின்னு எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ராஜாவோட குழந்தை ஒரு பையன் இந்த பக்கம் வரும்போது அவனை பிடிச்சி திட்டு திட்டு திட்டினான்னா அந்த ராஜாக்கு எவ்வளவு கோவம் வரும். தன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணியிருந்தா கூட தன்னுடைய குழந்தைய திட்டினா உடனே தண்டனை கொடுத்துருவானோ அப்படி பெருமாள்ன்றவர் தன் பாகவத அபச்சாரம் பண்ணா அவருக்கு அது பொறுக்கவே பொறுக்காது. அது அம்பரீஷ சக்கரவர்த்தியோடைய உபாக்கியானத்திலேயே நம்ம பாகவதத்துல பார்த்திருப்போம். அம்பரீஷர் கிட்ட துர்வாசர் கோபத்துல சபிக்கும் பொழுது சக்கரத்தாழ்வார் தானே பிரயோகமாயிட்டார். அம்பரீஷர் அங்கேயும் இங்கேயும், அப்புறம் வந்து துர்வாசர் அங்கேயும் இங்கேயும் ஓடுறார், ஒண்ணுமே பண்ண முடியல. அங்கேருந்து கைலாசத்துக்கு போறார், பிரம்மலோகத்துக்கு போறார், ஆஹா சக்கரம் எங்களையும் இது பண்ணிடும், நீங்க இங்கேருந்து போயிடும் அப்படிங்கிறார். திருப்பார்கடலுக்கே போறார். பெருமாள் சொல்றார், சக்கர பிரயோகம் நாம் பண்ணியிருந்தா நான் திருப்பி சக்கரத்தை எடுத்துடலாம். அது தானா பிரயோகம் ஆயிடுச்சு. எதுக்காக? பக்தனுக்காக. அப்ப பக்தன் கிட்ட அபராதம் பண்ணதுக்கு நீர் பக்தன் கிட்டதான் போய் சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிற. உடனே வந்து அம்பரீஷன் கிட்ட ஓடி வந்து என்னை ரட்சியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அம்பரீஷன் பெருமாளை வேண்டிண்டு அவர் நம்ம கிரகத்துக்கு வந்தவராச்சே, அவருக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாது அதிதிக்கு அப்படின்னு சொல்ல அந்த சக்கரம் தானாகவே பெருமாள் சன்னதியிலே எழுதினேர் அப்படின்றது நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அவ பாகவத அபச்சாரத்தை பெருமாளே கூட போக்கடிக்க முடியாது. அந்த பாகவதர்கிட்ட போய் நம்ம பண்ண அபச்சாரத்தை சொல்லி நம்ம வந்து அவாகிட்ட க்ஷமாபணம் கேட்டாதான். அப்பேற்பட்ட அபச்சாரத்திலே பல அபராதங்கள் இருக்கு, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும். அபராதங்கள்லே சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது துஷ்டுதான் பிரதானே, எல்லா விதமான பாவங்களும் எது எது இருக்குன்னு கூட ஒருத்தனுக்கு சில பேருக்கு தெரியாதவாளுக்கு கூட அவ என்கிட்ட வந்து கேட்டா நான் சொல்லிடுவேன், ஏன்னா நான் தான் பிரதானமானவன் அப்படின்னு நீங்க சொல்றாரு. இதை வந்து நம்ம தினமும் சொல்லணும். ஏன்னா தேசிகன் அப்படி சொல்றாரு அப்படின்னா பெருமாள் இந்த ஸ்தோத்திரத்தை அவரே தான் பண்ண வைக்கிறார் நம்மளுக்கெல்லாம். ஏன்னா உண்மை நம்மளுடைய நிலைமையை நம்ம உண்மையா புரிஞ்சுட்டாதான் பகவானுடைய தயை எப்பேற்பட்ட தயை அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு தெரியாம நம்ம மனசுனாலேயோ எவ்வளவோ பெரிய பாவங்கள் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். தெரியாம பண்ண பாவங்களும் பரவாயில்ல, தெரிஞ்சே நிறைய பாவங்கள், மனசுனால பண்ண பாவங்கள், இன்னொருத்தர் பத்தி தப்பு சொல்லி அவ மனசு கஷ்டப்படுத்துறது, அப்படி பார்த்தா எவ்வளவோ இருக்கு. அதனால இங்க வந்து தயையே உமக்கு ஒரு பெருமைனா என்ன, போய் நல்லா படிக்கிறவனை போய் அவனுக்கு இன்னும் நல்லா சொல்லி கொடுக்கறத விட ஒண்ணுமே தெரியாதவனை படிக்க வைக்கிறதானே அந்த வாத்தியாருக்கு ஒரு பெரிய குணம். அப்போ ஒண்ணுமே நிறைய பாவம் பண்ண என்ன ரட்சிக்கிறது தானே உனக்கு குணம். சாதாரண சின்ன சின்ன பாவம் பண்ணவனை போய் ரட்சிச்சுட்டு நான் பெரிய தயப்பா நான் பண்ணிட்டேன்பா நான் அவனை ரட்சிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றதுல உனக்கும் பெருமை கிடையாது அப்படின்றதுதான் இங்க சுவாமி தேசிகனுடைய மங்களாசாசனம். அடுத்த ஸ்லோகம். அஹமஸ்மியபராத சக்கரவர்த்தி கருணே த்வம் ச குணேஷ்வ சார்வபௌமி விதிஷீ ஸ்திதிமீத்ருசீம் ஸ்வயம் மாம் விஷசைலேஸ்வர பாதசாத் குருத்வம். இந்த ரெண்டாவது ஸ்லோகம் இதுவுமே அற்புதமான ஸ்லோகம். அங்கேயும் இங்கேயும் போகாதே என்கிட்டவான் இல்லையா, நான் எப்பேற்பட்டவன் அப்படின்றதுல பாவங்களிலே பிரதானமானவன் சொன்னேன். இந்த ஸ்லோகத்துல இன்னும் ஒரு படி மேல போய் அஹமஸ்மி அபராத சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தினா ராஜாக்களுக்கே ராஜா. பாரத தேசம் நம்ம வந்து இங்க வந்து ராஜான்றவர் ஒரு சின்ன இடத்துக்கு தான் ராஜா. ஆனா எல்லா ராஜாவும் கப்பம் கட்டி எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு ராஜாவை தான் சக்கரவர்த்தி. அப்ப அபராதிகளுக்கே சக்கரவர்த்தி. எவ்வளவோ பேர் அபராதம் பண்ணியிருந்தாலும் அந்த அபராதம் பண்ணவனுக்கெல்லாம் நான் அடியேன் சக்கரவர்த்தி. ஆனா நீரோ கருணேத்வம் ச குணேஷ்வ சார்வபௌமி. கருணை தயையே, குணத்தினாலே தயை தான். எவ்வளவோ குணங்கள் இருக்கு நம்ம பார்த்துருக்கோம் வந்துருந்தோம். வீரம் ஞானம் அப்பேற்பட்ட குணங்களோட எல்லா குணத்தினுடையும் சார்வபௌமி அப்படின்னு தயைன்றவர் ஸ்திரீலிங்கத்தினாலே இங்க வந்து பட்ட மகிஷி மகாராணி. அப்போ சார்வபௌமின்னு சொல்றதுக்கு ராஜான்னு கிடையாது. ராஜான்னா ஒரு இடத்துக்கு தான் ராஜா, சக்கரவர்த்தி. ஆனா சார்வபௌமினா இந்த அண்ட கட்டாகங்களுக்கே ராஜா. அந்த ராஜாவுடைய பட்ட மகிழ்ச்சியான மகாராணியான தயை. நீயோ கருணை உள்ளவள், நானோ அபராத சக்கரவர்த்தி. ஒரு ராஜா வந்து எல்லாரோடையும் போய் பேச மாட்டான். கேட்கிறவாளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தேன்னா அப்ப அவளுக்கு பதில் சொல்றதுலயே சமயம் போயிடும். ராஜ்யத்தை யார் பார்த்துப்பா? அப்ப ஏதாவது ஒரு வந்தா கூட இன்னொரு ராஜாவை பார்த்துதான் பேசுவான். அதுக்கு தகுந்த
ஈடுபட்ட ஒரு ஆள் கிட்டதான் ஒரு ராஜா பேசுவான். வரவாளுக்கு எல்லார்கிட்டயும் அவன் பேசியிருந்தான்னா அவன் சமயமாகாது. என் மந்திரி கிட்ட போய் பார்த்துக்கோங்க, அதுக்கு தகுந்த அவன் ஆளை வச்சிருப்பான். அப்ப தயாதேவி வந்து தயையே பட்ட மகிழ்ச்சி இருக்கும்போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் போக முடியாது இல்லையா? அதனால அபராத சக்கரவர்த்தி நான், உனக்கு ஏத்த நீயும் மகாராணி, நானும் ராஜா. ஆனா நீ தயைக்கு மகாராணி, நானும் குணங்களிலே நீ மகாராணி பட்ட மகிழ்ச்சி, நானும் அபராத சக்கரவர்த்தி. அப்ப சக்கரவர்த்தி தானே பேசணும். ஒரு சக்கரவர்த்தி இன்னொரு சக்கரவர்த்தி கிட்டதான் போய் அவ வந்து ஏதாவது அவளுக்கு ஒரு கஷ்டம்னா உதவி கேட்பா. ஒரு ராஜா போய் சாதாரண ஒரு மனுஷன் கிட்ட போய் உதவி கேட்க மாட்டான், இன்னொரு சக்கரவர்த்தி கிட்ட தான் போய் உதவி கேட்பான். அந்த மாதிரி நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். அப்ப என்ன நீ எப்படியாவது நீதானே ரட்சிக்கணும். விதிஷி ஸ்திதி மித்ரிசீம் ஸ்வயம்மாம். இத உமக்கு தெரிஞ்சதுனாலே, உம்மாலதான் என்னை ரட்சிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுனாலே நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். தயாதேவியே, விஷசைலேஸ்வர பாதசாத் குருத்துவம். அந்த விஷசைலத்திலே இருக்கிற திருவேங்கடமுடையானுடைய திருவடியிலே என்னை நீதானே சேர்க்கணும். அதுதானே நியாயம். ஒரு ராஜா சக்கரவர்த்தி இன்னொரு சக்கரவர்த்திக்கு உதவி பண்ணணுமோ, என்ன நீதானே சேர்க்கணும் அப்படிங்கிற சுவாமி தேசிகனா அபராஜ சக்கரவர்த்தி அடியேன்தான். எல்லாம் எவ்வளவு பாவங்கள் பண்றோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு ராஜா இருந்தானாம். அந்த ராஜா வந்து அன்னதானம் பண்ணியிருந்தான். நிறைய பேருக்கு அன்னதானம், ஒரு 1000 பேர் வந்து தினமும் சாப்பிட்டிருந்தான். அப்ப திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு பக்ஷி, கருட பக்ஷி ஒரு பாம்பு அடிச்சு அதை வந்து ஆகாச மார்க்கமா எடுத்துன்னு போச்சு. அந்த பாம்பு சாகர சமயத்துல இருக்கிறதுனால அது வாயிலிருந்து 2 சொட்டு விஷம் வந்து அது அந்த கிரவுண்ட்ல அந்த சாதத்து மேல விழுந்துருச்சு. அன்னைக்கு சாப்பிட்டவால ஒரு 2 பேர் செத்து போயிட்டா, ஏன்னா அந்த விஷம் அங்க இருந்ததுனால. அப்ப எல்லாருக்கும் ராஜா மேல ஒரு கோவம். அன்னதானம் பண்ணும்போது இப்படி விஷத்தோட கொடுத்துட்டாலே 2 பேர் போயிட்டாலே அப்படின்ற ஒரு கோவம் வந்துருச்சு. அதுக்கப்புறத்துல இருந்து யாருமே பயப்படுறான் அந்த இடத்துல அன்னதானம் வந்து சாப்பிடுறதுக்கு. அப்போ யமன் கிட்ட போய் சித்திரகுப்தன் கேட்டான், இது யாருடைய பாவம்? இது பாம்புனுடைய பாவமா அப்படின்னா சொல்ல முடியாது. பாம்பு என்ன பண்ணிட்டு பாவம்? கருடன் சாப்பிடும் போது அது ஆகாச மார்க்கமா போச்சு, அதுகிட்டே அந்த 2 விஷம் சுட்டிட்டு. சரி, கருடன் மேலதான் இந்த பாவமா அப்படின்னா, அது கருடனுடைய சுவாவம் பாம்பு சாப்பிடுறது. ஏன்னா இந்த மிருகங்கள்லாம் அப்படிதான் பிரம்மா படைத்தார். இந்த மிருகத்துக்கு இந்த மிருகம் ஆகாரம் அப்படின்னு. அது சாப்பிடுறதுனால அதுக்கு பாவம்னு கிடையாது. ஏன்னா அது சாஸ்திரம், அதுக்கு விதிக்கப்பட்டிருக்காது, அதுதான் சாப்பிடும். சிம்மம்ன்றது அது மற்ற ஜந்துக்களை அடிச்சுதான் சாப்பிடும். அந்த மாதிரி கருடன் பாம்பு சாப்பிடும். அதனால அது மேலேயும் பாவம்னு போட முடியாது. சரி, அந்த தலிகை பண்ணாலே அவ சரியா பார்க்கலையா அப்படின்னா அவளுக்கு எப்படி தெரியும்? பாவம் தெரியாம விட்டுட்டா. அப்ப யார் மேலதான் இந்த பாவம்? ஏதோ அப்ப 2 பேர் போயிட்டாலே, அப்ப இந்த பாவம் யார் மேலேயோ போடணுமே அப்படின்னு யமதர்மராஜா கிட்ட கேட்கும்பொழுது யமதர்மராஜா சொன்னாரா, ஒரு 2 நாள் இரு பார்க்கலாம் அப்படின்னு. அப்ப ஒரு வாரம் ஆச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, அங்க பக்கத்துல பாகவதா நிறைய பேர் அந்த ஊருக்கு வந்திருந்தா. ஆகாரம், ஒரே பசி. பக்கத்துல ஒரு கடை இருந்தது. அந்த கடையில போய் கேட்டா, எங்களுக்கு ஆகாரம் வேணும், எங்கேயாவது இங்க கிடைக்குமா அப்படின்னா. அப்ப அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கணும்? இங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும், இங்க இல்லைன்னு சொல்லியிருக்கணும். இங்க ஒரு ராஜா இருந்தேர், அவர் அன்னதானம் பண்ணிந்தேர், ஆனா 2 பேரை விஷம் வச்சு கொண்டுட்டேர், அதனால இங்க யாரும் போறது இல்லை அப்படின்னாலும். வந்தவளுக்கு ஆகாரம் நீ கொடுக்கணும், இல்லையா அங்க என்ன நடந்ததுன்னு எதுவுமே தெரியாது. தெரியாம இருக்கும்போது அந்த ராஜா தான் விஷம் வச்சு கொண்டான்னு சொல்றது மகா பாவம். ஏன்னா ராஜாக்கு தெரியவே தெரியாது. அவன் நல்லது பண்ணணும் தான் நினைச்சா, இது ஏதோ ஒரு சம்பவமாக இது நடந்துருச்சு. அப்ப யமதர்மன் ராஜா பார்த்தானா, ஒண்ணுமே தெரியாம பழிய போட்டா தெரியுமா, இவ மேல இந்த பாவத்தை போடு அப்படின்னா. அப்படி நமக்கு தெரியாமையே நம்ம என்ன பண்றோம்னா, இன்னொருத்தர் மேல ஒரு பொறாமையினாலையும், அவ நல்லது பண்ணிட்டாலே, அன்னதானம் பண்ணிட்டாலே, இப்படி பெரிய கைங்கரியமிவா பண்றாளேன்னா, ஆமா என்ன பெருசா பண்ணிட்டா, அதெல்லாம் எப்படி வந்தது தெரியுமா அப்படின்னு ஒரு ஒரு குதர்க்கமாக சொல்றவா இன்னைக்கு எத்தனை பேர்? இதெல்லாம் பெரிய அபச்சாரம் தானே. நல்லது பண்றவா இன்னைக்கு 10 பேர் இருந்தான்னா, அவளை தப்பு சொல்லியே வளர்றவா எத்தனை பேர் இருக்கா? அந்த மாதிரி நம்ம இது வந்து சின்ன சின்ன பாவங்கள் இப்படி பார்த்துட்டே போனோம்னா எவ்வளவோ அபராதங்கள் நடந்துட்டுதான் இருக்கு. அதுவும் இந்த மாதிரி இடத்துல சம்பிரதாயம் இருக்கிற இடத்திலேயே அவ்வளவு பாவங்கள் நடக்கிறது இல்லையா? அப்ப அப்பேற்பட்ட அபராதிகளுக்கெல்லாம் அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி, தயாதேவியே நீதானே என்ன ரட்சிக்கணும் அப்படின்னு சுவாமி தேசிக நீங்க சொல்றேன். இது நம்மளுக்கு தான் தினமும் தினமும் அடியேனை போலே இருக்கிறவன் தினமும் சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம். இதே மாதிரி ஒரு ஸ்லோகத்தை அற்புதமாக தேவநாயக பஞ்சாசத்திலே சுவாமி தேசிகன் எடுக்கிறார். இந்த அகமஸ்மி அபராத சக்கரவர்த்திக்கு நான் அபராதிகளுக்கெல்லாம் நான் சக்கரவர்த்தின்னு சொல்றேன். அதுக்கு முதல்ல வந்து என்ன சொல்றேன்னா, சாதாரணப்பட்டவா கிட்ட போய் நீ ரட்சணை பண்றதுனால உனக்கு என்ன லாபம்?
உனக்கு என்ன பெருமை அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். பிரஹ்லாத கோகுல கஜேந்திர பரீட்சிதாத்யாக திராதஸ்தயா நனு விபத்திஷு தாத்ருஷீஷு சர்வம் ததேகமபரம் மம ரக்ஷணம் தே சந்தோல்யதாம் திருதசநாயக கிங்கரியாக அப்படின்னு பிரஹ்லாதன், கோகுலன், கஜேந்திராழ்வார், பரீட்சித் இவாளெல்லாம் நீ ரட்சிச்சப்பா. இது என்ன பெரிய குணமா? பிரஹ்லாதனை ரட்சிச்சது பெருமாளுக்கு பெரிய குணமா? பிரஹ்லாதன் எப்பேற்பட்ட பக்தன்! தன்னை சமுத்திரத்துல போட்டாலும், மலையிலேருந்து தண்ணினாலும், நெருப்புல போட்டாலும், பாம்பு வச்சு கடிக்க வச்சாலும், விஷத்தை கொடுத்தாலும் ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு பயப்படாம சொன்ன ஒரு குழந்தை, அந்த குழந்தைய ரட்சிச்சதுனால ஆஹா எப்பேற்பட்ட தயைன்னு உனக்கு சொல்றத பெருமையா? சரி, அந்த பெருமையே இருக்கட்டும். நீ அவன் பிரஹ்லாதனை ரட்சிச்ச குணத்தையே, ஒரு தராசு இருக்கு இல்லையா, தராசுல வெயிட் பார்ப்போம் இல்லையா, அதை ஒரு பக்கம், அந்த குணத்தை ஒரு பக்கம் வைக்கலாம். அடுத்தது கோகுலம். கோகுலத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் கோவர்தனகிரி எடுத்து நீ ரட்சிச்சியாமே. ஆனா அதுக்கு காரணமே நீதானே. எல்லாரும் இந்திரனுக்கு பூஜை பண்ணும் பொழுது இந்திரனுக்கு பூஜை பண்ணாதீங்கோ, இந்த கோவர்தனகிரிக்கு பூஜை பண்ணீங்கோன்னு நீ சொன்ன. ஆனா கண்ணன் சொன்னா சரியாதான் இருக்கும் அப்படின்னு அத்தனை பேரும் உம்முடைய வார்த்தையை நம்பி, கண்ணனே தான் கதி, அவன் சொன்னா அதுல சத்தியம் இருக்கும், நான் பண்றேன், அதுக்காக என்ன விபரீதம் நடந்தாலும் பரவாயில்லன்னு உன் பின்னாடி அந்த கோவர்தனகிரிக்கு அவ நீ சொன்ன பூஜையை பண்ணா இல்லையா? அப்ப மழையில இந்திரன் கோபம் மழை பெஞ்சப்ப நீ அவளை ரட்சிச்ச. ஆனா அவளை ரட்சிச்ச பெருமை ஒன்னும் பெரிய பெருமை இல்லையா? ஆனா உனக்காக தான் அவ வந்தா. அதனால அந்த குணத்தையும் சேர்த்து இதே தராசிலேயே வி. கஜேந்திராழ்வார் தன்னுடைய பிராணத்தை காப்பாத்துறதுக்காக கஜேந்திரன் ஆதி மூலமேன்னு சொல்லல. பெருமாளுக்கு புஷ்பத்தை சமர்ப்பிக்கதான் அந்த குளத்துல வந்தேர். அப்ப முதல்ல புடிச்சுன்னு எடுத்து தன் கடைசி வரைக்கும் போராடி பார்த்தேர், முடியல. எப்படியாவது இந்த புஷ்பத்தை பெருமாளுடைய சரணத்துல சேர்க்கணும் அப்படின்னு அதுக்காக அவர் ஆதி மூலமேன்னு சொன்னப்ப நீ சக்கர பிரயோகம் பண்ணி முதலைய வதம் பண்ணி அந்த கஜேந்திரரை ரட்சிச்சியே. அப்ப கூட கஜேந்திராழ்வார் தன்னை, நீ என்ன ரட்சிக்கவா, நீ வைகுண்டத்திலேருந்து வரணுமா, அங்கேருந்தே சக்கர பிரயோகம் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொன்னேரானா எப்பேற்பட்ட கஜேந்திராழ்வார். சரி, அவரை நீ ரட்சிச்ச குணத்தையும் இதே தராசிலவி. பரீட்சிதாத்யாக பரீட்சித் மகா பாகவதோத்தமன் தான். அவ என்ன பண்ணான்னா, ஒரு நாள் காட்டுக்கு போகும் பொழுது ஷமிகான்னு ஒரு மகரிஷி, அவர் தபஸ் பண்ணிந்தார், யோகத்துல இருந்தார். இவனுக்கு இங்க வந்த உடனே இவனுக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், எப்படி போகணும் அப்படின்னு கேட்டான். அவர் யோகத்துல இருந்ததுனால அதை அவர் கவனிக்கல. நான் ஒரு ராஜா, நான் கேட்கும் பொழுது நீர் இப்படியா உட்கார்ந்து இருக்கார் அப்படின்னு என்ன பண்ணான்னா, ஒரு கோபத்துல ஒரு பக்கத்துல செத்து போன ஒரு பாம்பு இருந்தது, அதை எடுத்து அவர் கழுத்துல போட்டு போயிட்டான். அந்த ஷமிகா ருஷியோடைய குமாரன் ஷிங்கின் அப்படின்றவர் பார்த்தேர், யோகத்துல பார்த்தேர், இது யார் பண்ணா, அப்பா மேல யார் இந்த விஷ பாம்பு போட்டா அப்படின்னு. அது யோகத்துல பார்த்து இது பரீட்சித் தான் தெரிஞ்ச உடனே அப்படியே சாபத்தை கொடுத்துட்டு 7 நாள்ல தக்ஷன் அப்படின்ற பாம்பு கிடைச்சி நீ மரணிச்சிருவ அப்படின்னு சபிச்சுட்டு. பரீட்சித்துக்கு இது தெரிய வருது. தெரிய வந்த உடனே 7 நாள்ல தன்னுடைய பிராணம் போயிருமே அப்படின்னா திருப்பியும் ரிஷி போய் காலில் விழுந்து நம்மளை காப்பாத்திக்கலாம், சாப விமோச்சனம் வாங்கலாம் தானே எப்பேற்பட்டவனா இருந்தாலும் யோசிப்பான். ஆனா அவர் சொன்னேராம், ஏதோ ஒரு அகங்காரத்துல கலிப்பிரபாவத்துல அந்த மறந்து போய் ஒரு ராஜாவானவன், எப்பேற்பட்ட வம்சத்திலே பிறந்தவன், தர்மராஜருடைய வம்சத்திலே பிறந்தவன், எப்படி இருக்க வேண்டியவன், அவர் கழுத்துல நான் பாம்பு போட்டேனே, இது எப்பேற்பட்ட அபராதம், இதுதான் தண்டனைனா சரி, இன்னும் 7 நாள் இருக்கே, இந்த 7 நாள்ல பகவத் குணங்களை கேட்டு நம்ம மோட்சம் அடையிறதுதான் நியாயம் அப்படின்னு தன்னுடைய ராஜ்யத்தெல்லாம் அவருடைய பையனுக்கு கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி அங்க கங்கா தீரத்துல ரிஷிகள் கிட்டே 7 நாள் எனக்கு இருக்கே, கண்ணனுடைய சரித்திரத்தை சொல்லவும் அப்படின்னு சொன்னேர்னா, அங்க சுக்கர் தோன்றி அவருக்கு பாகவதத்தை சொன்னேர்னா எப்பேற்பட்டவர். தன்னுடைய பிராணம் போகும்னு கூட நினைக்கல, 7 நாள் இருக்கே, நமக்கு கடைசி காலம் என்னைக்குன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அவ்வளவு பயமா இருக்கும். ஆனா 7 நாள் இருக்கே, அதுக்குள்ளேயும் நம்ம எவ்வளவு பகவத் விஷயத்தை கேட்கலாம் அப்படின்னு நினைச்சானா எப்பேற்பட்டவன் பரீட்சித். அந்த பரீட்சித் மூலமாக தானே இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே பாகவதம் அப்படின்ற கிரந்தம் நமக்கு கிடைச்சது. அதுலதானே கண்ணன் எப்பேற்பட்ட பெருமாள் எல்லாருடைய அவதாரங்களும் அந்த பாகவதத்துல தானே சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட பக்தனான பரீட்சித் இப்போ தராசுல ஒரு பக்கம் பிரஹ்லாதனை ரட்சிச்ச குணமும், கோகுலத்துல இருக்கிறவாளை ரட்சிச்சவும், கஜேந்திரனை ரட்சிச்சவும் பரீட்சித்,
இவாளை ரட்சிச்ச உன்னுடைய குணத்தை எல்லாம் ஒரு பக்கம் வை, இன்னொன்னு பக்கம் சர்வம் ததேகமபரம் சஹஸ்ர நிறைய பாவம் பண்ண என்ன நீ ரட்சிச்சன்னா அந்த குணத்துல ஒரு பக்கம் வை. தேவநாயகா தேவநாதா நீயே சொல்லு எது உத்தமம் எது பெருசு அப்படின்னு. இவாளை ரட்சிச்சு இது உன்னுடைய குணம் அப்படின்னா அவள்லாம் பெரிய பக்தா, என்ன போல ஒரு அபராதியை நீ ரட்சிச்சன்னா அதுதான் உமக்கு வசதி, அதனால நீரே முடிவு பண்ணிக்கோரும் அப்படின்னு இங்க சுவாமி தேசிகன் ஆச்சரியமா இந்த இடத்துல எடுக்கிறேன். இந்த அகமஸ்மி அபராத சக்கரவர்த்திக்கு இதுவே ஒரு வியாக்கியானம் மாதிரி கூட வச்சுக்கலாம். அப்போ இங்க வந்து நாவல்பாக்கம் வாசுதேவாச்சார சுவாமி இதே தயாசதகம் இந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது அக்னிஹோத்திரம் சுவாமி அப்படின்னு ஒரு சுவாமி இருந்தார் நாவல்பாக்கத்துல. அவரை பத்தி சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, அக்னிஹோத்திரம் சுவாமி அப்படின்னு ஒருத்தர் வந்து அவ கல்யாண பத்திரிகை கொடுக்கும்போது எழுதி கொடுத்தாலும் அக்னிஹோத்திரம் சுவாமி அப்படின்னு. அவருக்கு ஒரு திருநாமம் இருக்கு, அவர் பேரை விட்டு அக்னிஹோத்திரம் சுவாமி, ஏன்னா அவர் நித்திய அக்னிஹோத்திரம் பண்றவர். அப்படி எழுதி கொடுத்தவொன்னு அவர்கிட்ட போய் சொன்னாலாம் சுவாமி, அவர் வந்து கூட்டாராம், ஏன் இதை எழுதினே அப்படின்னாலாம். பெரியவாயோ அபச்சாரம் பண்ணிட்டோமா, ஏதோ தப்பா எழுதிட்டோமா பேரை அப்படின்னு அவ பார்த்தா, இல்லையே அப்படின்னா அக்னிஹோத்திரம் பண்ணணும்ன்றது தினமும் அக்னிஹோத்திரம் பண்ணணும்ன்றது சாஸ்திரத்துல சொன்னப்பட்ட ஒரு விதி. அதுக்கு போய் அக்னிஹோத்திர சுவாமின்னு எழுதலாமா, என் பேர் எழுதலாம்ல. அப்போ ஒருத்தர் தினமும் சந்தியாவந்தனம் பண்ணிதா சந்தியாவந்தன சுவாமி, திருவாராதனம் பண்ணிதா திருவாராதன சுவாமி அப்படின்னு எழுதுவாளன்னா அப்படின்னு. அப்பேற்பட்ட சாதாரணவா குணம், அப்படி அப்பேற்பட்ட குணம் இதெல்லாம் ஒரு பெருமையா, சாஸ்திரத்துல சொன்னதுதானே நான் பண்ணேன் அப்படின்னு. ஆனா அவளுக்கு எப்படி இருக்குன்னா, சாஸ்திரத்தை சொன்னாலும் நாங்க யாருமே பண்ணலையே, இந்த மாதிரி லோகத்துல உண்மை போல ஒருத்தர் தானே பண்றா, அதனாலே சொன்னோம் அப்படின்னு. ஆனா அவளும் அப்படி இருக்கா. இந்த சுவாமிலாம் 1000 வருஷம் முன்னாடி இருந்த சுவாமியில 50 வருஷம் முன்னாடி இருந்த சுவாமியே அப்பேற்பட்ட மகான்கள்லாம் இந்த பாரத தேசத்துல இருந்திருக்கா. அப்ப அந்த சுவாமி இந்த அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தின்னு சொல்லும்போது எப்படி சொல்றேன்னா, அபராதம் பண்ணவாளுக்கு எல்லாமே நான் சக்கரவர்த்தி. அப்ப ராமாயணத்துல சொல்லும் பொழுது இப்படி எடுக்கிறார், சபரிக்கு மோட்சம் கொடுத்தியே, சபரி எப்பேற்பட்ட ஆச்சாரியன் சொன்னே, ராமர் உம்முடைய வீட்டுக்கு வருவேன்னு சொல்லும் பொழுது எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தா. முதல் நாள் என்ன சந்தோஷத்தோட ராமர் வருவேன்னு ஒரு பழங்கள்லாம் வாங்கி வச்சு ஆத்து வாசல்ல கோலம் போட்டு எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா ராமன் வருவேர் அப்படின்னு காத்துன்னு இருந்தாலும், அதே போல 14 வருஷமும் அத்தனை நாளும் முதல் நாள் எவ்வளவு சந்தோஷமும் அதே சந்தோஷத்தோட ராமர் வருவேர்னு காத்திருந்தா அந்த அம்மா. நம்ம எப்படி பார்ப்போம், ஒரு நாள் இவன் வரானான்னு பார்ப்போம், 2 நாள் வரானான்னு பார்ப்போம், இவளுக்கு வேற வேலையே இல்லை, வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு விடுவோம் இல்லையா. அந்த 14 வருஷமும் பழத்தை கொண்டு வந்து கோலத்தை போட்டு ராமன் வரையறா, அந்த குழந்தைகள் எல்லாம் விளையாடிட்டு இருக்கவான், ராமலட்சுமணர் வரையறா பாரு பாரு அப்படின்னு. பாட்டி உனக்கு வேற வேலையே இல்லையா பாட்டி அப்படின்னு. திடீர்னு 14 வருஷம் கழிச்சு பாட்டி 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 நீ ஏதோ ஒரு பேர் சொல்லுவியே அப்படின்னா, என்னடா ராமலட்சுமணர் அவ வந்திருக்கா அப்படின்னாராம். அப்படி அந்த பெருமாளே வந்து அந்த 14வது வருஷமும் அதே ஆசையோட காத்திருந்தான்னா, அப்பேற்பட்ட சபரிக்கு நீ மோட்சம் கொடுத்தேன்னா அது ஒன்றும் பெரிய குணம் இல்லையே. விபீஷண சரணாகதியை ஏத்துண்டேன்னா, சொந்த அண்ணா பண்ண தப்பா இருந்தாலும் தப்பு தப்பு தான், தர்மத்து பக்கம்தான் நான் நிப்பேன் அப்படின்னு அண்ணாவையே எதிர்த்து வந்தவன். அப்பேற்பட்டவனுக்கு நீ சரணாகதி கொடுத்து தன் பக்கம் சேர்த்துண்டேன்னு எல்லாம் பெருசா சொல்றாளே, அதுவும் பெரிய குணம் இல்லையே. உனக்காக தானே வந்தான். ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்தேன்னா சீதா தேவிக்காக பிராண தியாகமே பண்ணார். சீதையை ராவணன் எடுத்துட்டு போறான்னா ராவணனோட சண்டை போட முடியாதுன்னு ஜட்டாயுவுக்கு தெரியாதா? ராவணனை ஜெயிக்க முடியுமா? எப்பேற்பட்டவன் ராவணன். ராமராவண யுத்தமே பல நாட்கள் நடந்தது, ஒரு நாள் இல்ல. ராவணன் மகாவீரன், கைலாசத்திலிருந்து சிவபெருமானியே தூக்கின்னு வந்துட்டார், அப்பேற்பட்டவன் அவன். இந்திரனையே ஜெயிச்சவன். அப்ப இந்த ஜட்டாயு சாதாரண ஒரு பட்சியால ஜெயிச்சிட முடியுமான்னா, ஆனா சீதா தேவியை காப்பாத்தணும், தன் பிராணம் போனாலும் பரவாயில்லைன்னு அப்படி யுத்தம் பண்ணாலானா, ராமர் வர வரைக்கும் உயிரை காப்பாத்தி வச்சுட்டு இங்க ராவணன் தான் இந்த பக்கம் எடுத்துட்டு போனான்னு சொல்றதுக்கு பக்கத்திலேயே நின்றானா, அப்பேற்பட்ட ஜட்டாயு எப்பேற்பட்டவர், அவருக்கு நீ ரட்சணம் கொடுத்த அப்படின்றதும் பெரிய குணம் இல்லை. ஆனா காகாசுரன் மகா அபச்சாரம் பண்ணா, தாயார்கிட்ட போய் மகா அபச்சாரம் பண்ணான், அதுக்கப்புறம் அவனை நீ ரட்சிச்சியே, இதுதான் பெரிய குணம். அதனாலதான் ஆச்சாரியர்கள் என்ன எடுக்கிறான்னா, காகாசுரனை நீ ரட்சிச்சியே அதனால என்ன ரட்சிங்கிறான், ஏன்னா அப்பேற்பட்ட அபராதம் நம்ம எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால. ஆனா இங்க சுவாமி எடுக்கிற 2 மகா அபராதம் பண்ணவா எடுக்கலாம் சரித்திரத்திலிருந்து. ராமாயணத்துல காகாசுரன், 2வது சிசுபாலன். காகாசுரன் கூட எவ்வளவுதான் அபராதம் பண்ணாலும் அவங்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கான். என்ன குணம் அப்படின்னா, எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் அப்படின்னு எல்லா இடத்துக்கும் போய் பார்த்தான்.
சரணாகதினா என்னன்றதை உணர்ந்தான். இவா அவளால ரட்சிக்க முடியாது, அந்த பகவானால தான் ரட்சிக்க முடியும்னு திருப்பியும் ஓடி வந்து ராமன் திருவடியிலேயே வந்து விழுந்தான். அந்த சரணாகதி மாதிரியா நம்ம சரணாகதி இருக்கு? நம்ம உணர்ந்து தெரிஞ்சு நம்மளுக்கு ஒரே ரட்சகன் இந்த திருவேங்கடமுடையான்னா நம்ம வந்து விழறோம். நம்மளும் சரணாகதி பண்ணோம். ஆனா அந்த சரணாகதிக்கு ஈடாகுமா அப்படிங்கிற அது எடுக்கிறார் அக்னிஹோத்திரம் சுவாமி. ஆனா பெருமாள் அந்த வித்தியாசம் பாக்குறது இல்ல. இவன் பண்ண சரணாகதி சத்தியா, அவர் பண்ண சரணாகதி, யார் சரணாகதி பண்ணாலும் சந்தோஷமா ஏத்துக்கிறார் அவர். ஆனா நமக்கு புரியுறது இல்லையா நம்மளுடைய பக்தி அப்படின்னு. அவர் எல்லா சின்ன பக்தியா இருந்தாலும் எப்பேற்பட்ட பக்தியும் சமமா பாக்குறவர் திருவேங்கடமுடியான். அதுக்கப்புறம் சிசுபாலன் சரித்திரத்தை பார்த்தா சிசுபாலன் கண்ணாப்புனான் திட்டுறான் கண்ணனை. ஆழ்வார்களே சொல்றார், கேட்பார் செவி சுடும் அப்படிங்கிறான். கேட்கிறவாளுக்கெல்லாம் அப்பா இப்படி திட்டுறாளான்னு எல்லாரும் காதை மூடிக்கிறாளாம். பாகவதோத்தமர்களான பீஷ்மர் துரோணாதிகள்லாம் கண்ணனை திட்டுறதை பார்த்து காதை மூடிக்கிறான்னா அது பரவாயில்ல. சிசுபாலன் ஒரு 100 பேரை சும்மா வச்சிருக்கானோ, அவனே துட்டை கொடுத்து எல்லாரையும் வர வச்சு, நான் கண்ணனை திட்ட போறேன்டா, எல்லாரும் சேர்ந்து ஜெய் ஜெய் ஜெயின்னு சொல்லுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாரும் சிரிங்க அப்படின்னு சொல்லி துட்டை கொடுத்து அவன் 100 பேர் வச்சிருக்கான். அவளே காதை முடிக்கிறாளாம். அப்பேற்பட்ட அபச்சாரம் பண்ணான் சிசுபாலன். அவனை உடனே சக்கர பிரயோகம் 100 திட்டின உடனேயே சக்கர பிரயோகம் பண்ணி வதம் பண்ணிட்டேன். அவன் கூட பரவாயில்ல அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா அவன் ஜெய விஜயர்கள்ல ஒருத்தன். அவன் வந்து அன்னைக்கு கண்ணனை பார்த்த உடனே இன்னைக்கே கண்ணன் திருவடியை அடைஞ்சு நம்ம கைங்கரியம் பண்ணணும், இந்த சரீரத்தை விட்டு திருப்பியும் ஜெய விஜயாலாக வைகுண்டத்துக்கு போய் நம்ம சேவை செய்யணும் அப்படின்னு அவருக்கு உடனே தோணித்தான். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் அம்மா வந்து வரன் வாங்கி வச்சிருக்கான், 100 திட்டுற வரைக்கும் கண்ணன் பொறுத்து இருக்கணும்னு. அந்த க்ஷணம் கூட அவன் பார்க்கல. 100 திட்டு எப்படி அர்ச்சனை பண்ணுவாலும் 10 நிமிஷத்துல டக்கான்னு முடிச்சா எனக்கு போய் பகவான் திருவடி அடைஞ்சே தீரணும் அப்படின்றதுக்காக தான் அவன் அந்த திட்டினான். அப்ப நம்ம என்ன எங்கேயாவது சபிச்சு நம்ம வந்தோமா? ஆனா பல பாவங்கள் பண்றோமே. அப்ப இந்த வாரி அபராதிகளுக்கே சக்கரவர்த்தி அப்படின்னு இந்த வியாக்கியானத்தை அவ எடுக்கிறா பெரியவாள்லாம் மகான்கள். அப்படி அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி, அப்பேற்பட்ட அபராதியான சக்கரவர்த்தி. ஆனா நீயோ கருணேத்வம் ச குணேஸ்வ சார்வபூமி. அப்ப என்ன ஒரு ராஜாவுக்கு ஒரு ராஜாதானே காப்பாற்றணும். அப்படி நான் சக்கரவர்த்திக்கு நீ பட்டமகிஷியான தயாதேவியே நீதானே என்னை திருவேங்கடமுடியான் சரணத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப எனக்கு நீ உதவி பண்ணி என்னை சேர்த்து விடு அப்படின்றத இங்க ஆச்சரியமா சுவாமி தேசிகன் சொல்றேன். இது நித்தியமுமே சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். சுவாமி தேசிகன் போலவர்கள் இது சொன்னாலே அப்படின்னா மகான். அவர் சர்வதந்திர சுதந்திரர். வெங்கடநாதன் அவர் தான் திருவேங்கடமுடியானே, அவதாரம் பண்ணேர் அப்படின்னு. ஆனா அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னா நம்மெல்லாம் அடியனை போல இருக்கிறவாள் தான் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்லோகம். நம்மெல்லாம் அபராதம் பண்றோமா இல்லையான்றது நம்ம மனசாட்சியை கேட்டா தெரியும். அதுக்கப்புறம்தான் நம்மளுடைய அபராதமும் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சின்றாதான் பகவானுடைய குணம் நமக்கு புரியும். இவ்வளவு பாவங்கள் பண்ணாலும் பகவான் நம்மளை இந்த இடத்துல வச்சிருக்கிறே, அப்ப இன்னமேது என்ன பண்ணணும், அவனுக்கு கைங்கரியம் பண்ணவானாமா அப்படின்றது அதை நமக்கு தோணணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஸ்லோகம் தினமும் சொல்லக்கூடிய ஸ்லோகம். அப்படி இந்த தயாசதகத்தை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்ப 30 ஸ்லோகம் ஆச்சு. அந்த ஒவ்வொரு பத்துக்கும் ஒவ்வொரு ஆச்சரியமா விசேஷமாக சுவாமி தேசிகன் சொல்லிட்டு வந்துருக்கேன். முதல்ல குரு பரம்பரை, ஆச்சாரிய பரம்பரை, தாயார் எல்லாரையும் மங்களாசாசனம் பண்ணிட்டே வந்தேன். அடுத்த 10 பார்த்தோம்னா குணங்கள்லயே தயைதான் முக்கியமான குணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பாப்பங்கள் எல்லாம் போக்கடிக்கக்கூடியது தயை அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இனிமேல் அந்த தயை கிட்டே அவர் பிரார்த்திக்கிறார், இப்படி எல்லாம் என்ன ரக்ஷி அப்படின்ற மாதிரி பிரார்த்திக்குமான ஸ்லோகங்கள் இப்ப வரக்கூடிய ஸ்லோகங்கள் 31வது ஸ்லோகத்திலிருந்து. அசிதில கருணேஸ்மின் அக்ஷத சுவாச விருத்தௌ வபுஷிகமன யோக்யே வாசமாசாதயேயம் விஷகிரி கடகேஷு வியஞ்சயத் சுப்ரதீதைஹி மதுமதனதயே த்வாம் வாரிதாரா விசேஷைஹி அப்படின்னு. நம்ம எல்லாருமே நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணும்படியே சுவாமி தேசிகன் இங்க திருவேங்கடமுடியானுக்கு மங்களாசாசனம் பண்ற. நம்மாழ்வார் வந்து திருமாலிரஞ்சோலை கல்லழகருக்கு இந்த மங்களாசாசனம் பண்ற. கிளறுளி இளமை கெடுவதும் உண்ணம், அதுவும் மலை, திருமலை, அழகர் இருக்கிறதும் மலை. அப்ப வந்து இளமை கெடுவதற்கு முன்னாடியே நம்ம வந்து நல்லா இருக்கும் பொழுதே போய் திவ்ய தேசங்களான பெருமாளை நம்ம சேவிக்க வேணாமா? அந்த வைகுண்டநாதன் தானே இங்க வந்து அந்தந்த திவ்ய தேசங்கள்ல இருக்காங்க. இதே வயசானப்புறம் வந்து எனக்கு வந்து பெருமாள் பக்தி வந்துருச்சுன்னா அந்த சமயத்துல கண்ணு காது மூக்கெல்லாம் நல்லா தெரியுமா, நடக்க முடியுமா? மலை ஏறணும்னா இந்த காலத்துல வசதிகள் இருக்கு, அந்த காலத்துல எல்லாம் எப்படி வசதி, நடந்துதானே போகணும்.
இந்த காலத்திலயுமே கஷ்டம் தான். ஒரு வயசு ஆயிடுச்சுன்னா இங்க இருந்து நம்ம இன்னொரு ஒரு இடத்துக்கு போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். அந்த வயசுல வந்து ஒரு ஞானோதயம் வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணலாம் நமக்கே கஷ்டமா இருக்கும். இத்தனை வருஷமா நம்ம விட்டுட்டுமே அப்படின்னு. அப்ப அது இளமையில இருந்தே குழந்தையில இருந்தே கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு வரவானாமா? வயசாகி என்ன பிரயோஜனம்? கண்ணு போனதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணாண்டா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? அதனால கிளறொளி இளமை கெடுவது முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில். அந்த கோயிலுக்கு வந்து திருமாலிரஞ்சோலையிலே நம்ம வந்து இருந்து பெருமாளை சேவிக்க வேண்டாமா? அப்பேற்பட்ட அந்த மலை போலயே இங்க திருமலை, அதுவும் திருமலை, இதுவும் திருமலை, அதுவும் ரிஷகிரி, இதுவும் ரிஷகிரி. கலின்னு சொல்லும் பொழுது சேர்த்தே தான் சொல்றாரு. வியாக்கியானம் பண்ணும்பொழுது திருமலையும் திருமாலிரஞ்சோலையும் இங்கே இருக்க அப்படின்னு 2 மலைகளதே அற்புதமாக எடுக்கிறார். அப்பேற்பட்ட அதுக்கு சமமான இந்த திருமலைக்கு சுவாமி தேசிகன் இந்த சொல்லும் பொழுது அசித்தில கருணேஸ்மின் அக்ஷத சுவாசவிருத்தௌ அசித்தில கருணேஸ்மின் வபுஷி கமனி அப்படின்னு நம்ம சரீரத்திலே கரணங்கள்லாம் சிதிலமாகும் போது, கரணம்னா கண்ணு காது மூக்கு, கண்ணு பார்க்காம போக முடியும். திருவேங்கடமுடியான சேவிக்கிறதே ரொம்ப தூரத்துல இருந்தான் சேவிக்கணும். அப்ப கண்ணு சரியா தெரியலன்னா எப்படி, காது சரியா கேட்கலன்னா அங்க போய் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தான்னு இருக்கிறது நம்ம காதுல எல்லாம் விழ வேண்டாமா? நடக்க வேண்டாமா? இப்பெல்லாம் நடந்தே ஏறுறான் மேல. இப்ப வண்டியிலயும் ஏறுறான். அந்த காலத்துல எல்லாம் நடந்துதானே போகணும். அப்போ கருணே, அப்ப கை கால்லாம் நல்லா இருக்க வேண்டாமா? சுவாச விருத்தவ், கொஞ்சம் நடந்தாலே மூச்சு வாங்குறதே அப்படின்னு இருக்கு. மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும்போது இந்த சுவாசம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற காலத்திலே நம்ம போய் திருவேங்கடமுடியான சேவிக்க முடியுமா? அந்த காலத்திலே ஆசை வந்தா ரொம்ப கஷ்டமா இருக்காதா? வபுஷிகமன யோக்கிய சரீரம், அந்த யோக்கியம் இருக்கும் போதே நம்ம போய் ரிஷகிரி கட்டகேஷு வியஞ்சயத் சுப்ரதீதைஹி அப்படின்னு திருவேங்கடமுடியான அவருடைய கீழ் தாவரம் கட்டகேஷு அப்படின்னா அந்த காலத்துலலாம் திருமலை மேல நிவசிக்க மாட்டா, கீழ் திருப்பதியில நிவசிச்சு போய் ஒரு நாள் போய் திருவேங்கடமுடியான சேவிச்சுட்டு வருவார். அப்படி போய் அங்க இருந்து சேவிச்சு வரவானாமா? எப்பேற்பட்ட திருமலைன்னு சொல்லும் பொழுது மதுமதன தயேத்வாம் வாரிதாரா விசேஷைன்னு திருமலையே வர்ணிக்கும் பொழுது அங்கங்க பார்த்தா இன்னைக்குமே பார்த்தா மழை காலம்னே வானா நார்மலா போனா கூட சில அருவிகள் மேலேந்து கொட்டிட்டு இருக்கும். வண்டியில வரும்பொழுதே சில 2-3 இடத்துல நம்ம பார்க்கலாம். அப்புறம் அந்த காலத்துல எப்படி இருக்கும், மழை காலத்துல எப்படி இருக்கும், நிறைய அருவிகள் கொட்டுறது. அந்த சப்தமே எப்படி இருக்குன்னா கைங்கரியம் பண்றா போல இருக்கான் பகவானுக்கு. அந்த சப்தமும் அற்புதமான ஜலம், நல்லா குளிக்கலாம். அந்த அந்த தீர்த்தம் அப்படியே மேலேந்து கொட்டுறது பார்க்கச்சே எப்படி இருக்குன்னா சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறேன் தயை. அதான பகவானுடைய தயை. பகவானோ பரத்துவம், அவர் வைகுண்டநாதன், அவர் எப்பேற்பட்ட மேல இருக்கார். நம்மளோ மகா பாவிகள் கீழே இருக்கும். அப்ப அந்த தயாதேவி எப்படின்னா மேலிருந்து அந்த எப்படி வந்து வருஷம் போலே வந்து அருவியாக மேல நம்பக்கும் அனுகிரகம் பண்ற மாதிரி கீழே இருந்தாலும் நம்ம மேல வந்து கொட்டுறா. அப்படின்னா மழை ஜலம் எப்படி கீழே வந்து தங்குமோ அந்த மாதிரி அந்த அருவிகள்லாம் அப்படி இருக்காம். அருவிகள்லாமே திருவேங்கடம் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒவ்வொரு ஆழ்வாரும் ஆச்சரியமாக அருவிகள் எல்லாம் மங்களாசாசனம் பண்றா. வந்திபாய் வடவேங்கடம்னு அந்த குரங்குகளை கூட மங்களாசாசனம் பண்ற ஆழ்வார்கள். ஏன்னா அங்க இருக்கிற அத்தனை பேருமே நித்தியசூரிகள். விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் பருப்புன்னு வைகுண்டத்துல இருக்கிறவாளும் திருவேங்கடமுடியான வந்து சேவிச்சுக்கிறார். கீழே மன்னவரும் இந்த மண்ணில இருக்கிறவாளும் திருவேங்கடமுடியான விரும்புறா. அது ஸ்ரீ வைகுண்டமே தான். வைகுண்டத்துல வந்து எந்த ஒரு அருவி இருந்தாலும் அங்க ஒரு பசு பட்சிகள் இருந்தாலும் அது வந்து பசு பட்சிகள் இங்க இருக்கிறது போலே கர்மவசத்தினாலே இருக்கிறது இல்ல. அதெல்லாம் நித்திய சூரிகள் தான். அவாவாளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறி கைங்கரியம் பண்ணலாம். அங்க வந்து சுதந்திரமா இடலாம். நம்ம எப்படி வேணா இருக்கலாம். வைகுண்டத்துல பெருமாளுக்கு நம்ம இப்படிதான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா அப்படியே பண்ணலாம். நம்ம ஒரு புஷ்பமாக இருந்து பெருமாள் திருவடியில போடலாம், அப்படியும் ஆகலாம். அது வந்து எதுவுமே வந்து கர்மவசத்தினாலே இருக்கு. அப்ப புஷ்பம் வாடிடாது. அங்க ஸ்ரீவைகுண்டம் அந்த மாதிரிதான் அப்பேற்பட்ட நித்திய சூரிகளே திருவேங்கடத்துல வந்து அருவியாக இருந்து அப்படி ஒவ்வொரு மரங்களுமாக எம்பெருமான் பொன்மலையில் ஏதேனும் ஆவேனு என்று குலசேகர ஆழ்வார் சொல்றா போல எப்படியோ எல்லாமே நித்திய சூரிகள் தான். அங்க கைங்கரியம் பண்றதுக்காகவே தான் இருக்கா. அப்பேற்பட்ட மலை. அந்த மலையிலே மலையின் ஸ்தாவரத்திலே இருந்து பெருமாளை நமக்கு உடம்பு நல்லா இருக்கும் பொழுதே வந்து சேவிக்கணும் அப்படிங்கிற அந்த காலத்துலலாம் சம்பிரதாயத்துல பார்த்தோம்னா பெருமாள் ஏழை பண்ணும்பொழுது குழந்தைகளுக்கு தான் கையில சாமரம் குட்டி குட்டி ஆலவட்டம்லாம் கொடுப்பா. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே கைங்கரியத்துல ருச்சி வரணும் அப்படின்னு அப்படி நிறைய கோவில்கள்ல நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ஆச்சாரியன் சன்னதிக்கு எல்லாம் போனாலும் குழந்தைதான் முதல்ல கூட்டு ஸ்லோகம் சொல்ல சொல்லி ஐஷிங்கரே நிறைய குழந்தை கையில பழம்லாம் கொடுப்பாரு. ஏன்னா அந்த சின்ன வயசுலயே அவளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடுதுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் அவ அந்த இன்ட்ரெஸ்டே போகாது. அப்படி அந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்துவோம் ஆச்சாரியர்கள் எல்லாருமே பார்த்தோன்னா பெரியவா எல்லாருமே பார்த்தா. அது காரணம் என்னன்னா சின்ன வயசுலயே அந்த சம்பிரதாயம் நமக்கு வந்துடணும் அப்படின்னு.
அப்பயே நம்மளுக்கு அந்த சின்ன இப்பெல்லாம் என்ன சொல்றா, சில பேர் கோயிலுக்கு எல்லாம் யாத்திரை போகணும்னா இன்னும் சின்ன வயசுலயே சொல்ற, இப்ப இதெல்லாம் இந்த வயசுலயே யாத்திரைக்கு போறேன்னு சொல்றியா, அதுக்கெல்லாம் ஒரு வயசு வரணும். எப்படி அந்த வயசான வயசுலயா நம்ம திருமலையில மேலே ஏறி பெருமாளை சேவிக்க முடியும்? அப்போ இது லௌகீக காலம். ஆனா அந்தந்த காலத்திலே சுவாமி தேசிகன், நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ற மாதிரி அந்த திருமலையான அந்தந்த மலைகளிலே போய் சேவிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்குமே கூட நம்ம நினைச்சா பெருமாளுடைய டிக்கெட் கிடைச்சிடாது, திருவேங்கடமுடியான சேவிச்சிட முடியாது, அவருடைய கருணை இல்லாம நம்ம சேவிச்சிட முடியாது. திருவேங்கடமுடியான்கிட்ட என்ன வேண்டிக்கிறோம்னா, உண்மை நான் சேவிக்கணும்னு முதல்ல நம்ம வேண்டிக்கிறோம். நம்ம ஆசைப்படணும். ஆசைப்பட்டதுனாலதான் அவர் ஆஹா இந்த குழந்தை ஆசைப்படுறான்னு அவர் அதை நடத்தி வைப்பார். எப்படி துருவன் ஆசைப்பட்டார், பெருமாளை நான் எப்படியாவது நான் தபசு பண்ணி சாதிச்சிருவேன் அப்படின்னு ஓடினேர். அந்த குழந்தை தானே, 4 வயசு குழந்தை தானே. அந்த குழந்தைக்கு அக்ஷராபியாசம் ஆச்சோ இல்லையோன்னு கூட தெரியாது. அந்த குழந்தைக்கு எப்படி தபஸ் பண்ணணும்னு தெரியாம அதை அம்மா அப்பா விட்டுட்டு நேரா காட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். அப்ப பெருமாள் என்ன பண்றாரு, நாரதரை தானே அனுப்புறாரு. நாரதர் போறாரு, எப்படிப்பா என்ன பண்ண போற அப்படின்னா, தபஸ் பண்ண போறாங்க. காட்டுல போய் தபஸ் பண்ண போறியா, அங்க சிம்மம் புலி எல்லாம் இருக்கும்பா, பயமா இருக்கும், உனக்கு இது என்ன விளையாட்டா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல நான் நீர் அது சொல்றதுக்கா நீர் வந்தேன், எப்பேற்பட்ட நாரதர், எப்பேற்பட்ட பக்தர், பெருமாள் கிடைச்சிடுவேறா, தைரியமா இருன்னு சொல்லணுமே தவிர நீர் இப்படி சொல்றாரு அப்படின்னா. நாரதர் பார்த்தாலும் ஆஹா இந்த குழந்தையா இருந்தாலும் அதெல்லாம் பயப்படாம ஸ்திரமாதான் வந்திருக்கான் அப்படின்னு அவருக்கு உபதேசம் பண்றேன். அந்த மந்திரத்தை கொண்டு தபஸ் பண்றேன். ரொம்ப சீக்கிரம், எல்லாரை விடையும் சீக்கிரமாக, எத்தனை ஜென்மமாக தபஸ் பண்ணிருந்தாலும் ஒரு வருஷத்துக்குள்ளேயே பெருமாள் அனுகிரகம் பண்ணி அவருக்கு பிரத்யட்சமாறார். அப்படின்னா அந்த பக்தி முதல்ல நம்மளுக்கு வரணும். பெருமாளை சேவிக்கணும், என்னவனா எப்படி சேவிக்கிறோம் எனக்கு தெரியாது, அது பெருமாள் பார்த்து பேர் அப்படின்னு அந்த சேவிக்கணும்னு ஒரு ஆசை வந்துட்டாலே பெருமாள் தானே அவ ஆச்சாரியரை அணைச்சி எப்படியாவது யாரோட மூலமாவோ நமக்கு அந்த சேவையை அவர் கொடுத்துருவார். ஆனா அந்த ஆசை நம்ம தான் படணும். பெருமாளுடைய அனுகிரகம் இல்லாம எதுவுமே நடக்காது. ஆனா அதுக்குன்னு நம்ம பெருமாள் அனுகிரகம் பண்ணல அப்படின்னு நம்ம சும்மா இருந்தா பெருமாள் அனுகிரகம் பண்ண மாட்டேன். அந்த ஆசைப்படணும், கைக்கரியத்துக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம ஆசைப்படணும், அந்த திருவேங்கடமுடியான நம்ம சேவிக்கணும் அப்படின்றதே இந்த ஸ்லோகத்தினுடைய மங்களாசாசனம். இதுக்கு மேல் கொண்டு ஸ்லோகங்கள் அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.